இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்கும் அப்படின்னு எனக்கு அதிகாரிகள் சொல்லியிருந்தா திரும்பி போயிருப்பேன். பெரம்பலூரில் திரும்பி போன எனக்கு கரூரில் போக தெரியாதா அப்படின்னு அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கரூர் சம்பவம் அவர் பர்சனலாகவே ரொம்ப பாதித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது, மனதளவில் கூட. ஏன்னா இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றாரு, அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம் அரசாங்கம் நினைச்சா. அன்னைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அன்னைக்கு இருந்த அரசாங்கம், காவல்துறை அதிகாரிகள், விஜய் அங்கே போனார்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்கலாமா அப்படின்னா தடுத்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை ஏன் செய்யவில்லை? கரூரில் முதலமைச்சர் விஜய் பேசின பேச்சு முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை டீகோட் பண்ணுறேன்னா என்ன சொல்லுவீங்க? கரூர் சம்பவம் பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். விஜயை எதிர்த்தவர்கள், அதே போல் அவரை விமர்சனம் செய்தவர்கள், அனலிஸ்ட் பேசியிருக்காங்க, விமர்சகர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் விஜய் அது குறித்து பெரிய அளவில் பேசலை. அவருடைய வேர்ஷன் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி தான் முதல் முறையாக அவர் கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு நீண்ட மௌனம் என்பது இருந்துச்சு, அதை உடைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்கும் அப்படின்னு எனக்கு அதிகாரிகள் சொல்லியிருந்தா, என்னுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் திரும்பி போயிருப்பேன். பெரம்பலூரில் திரும்பி போன எனக்கு கரூரில் போக தெரியாதா அப்படின்னு அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கரூர் சம்பவம் அவருடைய அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே போல் அவர் பர்சனலாகவே ரொம்ப பாதித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு முதல் விசிட் அப்படின்னா அது கரூருக்கு தான் இருக்கணும் அப்படின்றத அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு மாவட்டத்துக்கு அவர் போறாரு அப்படின்னா அந்த முதல் மாவட்டம் கரூராக இருக்க வேண்டும். அந்த மக்களை சந்தித்து விட்டு தான் மற்ற விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம். இப்போ நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சருக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. பிரதமரை போய் டெல்லியில் பார்த்தாரு, அந்த ஒரு ட்ரிப் மட்டும்தான். அங்கேயே சில நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவருக்கு அதெல்லாம் இல்லை. கரூர் போகணும், அது வரைக்கும் வேறு எந்த நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்வதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் தான் அவர் இருந்திருக்கார் அப்படின்னு தான் நமக்கு தகவல் வருது. கரூர் அவரை ரொம்ப பாதித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது, மனதளவில் கூட. ஏன்னா இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துக்கு நாம் வந்துட்டோம், ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு ஒரு வலியும் வேதனையும் நாம் சந்திச்சிருக்கோம் இல்லையா, அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேதனை என்பது இருக்கிறது. அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்ட்டி ரீதியாக அவங்க ஒரு நிவாரண தொகையை கொடுத்தாங்க. அப்போ இருந்த திமுக அரசாங்கமும் நிவாரண தொகை என்பது கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 5000 ரூபா அந்த ஃபேமிலிஸ்க்கு தாவேகா தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போது அவங்க அரசாங்க ரீதியாக அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். இதில் 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு விமர்சனம் என்பது இருக்கிறது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் அரசு வேலை கொடுக்க, என்ன கிரவுண்டில் அதை கொடுக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் தான். அது முதலமைச்சருடைய முடிவு. ஆனால் அந்த சூழல் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நிகழ்ந்த சூழல் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி நிகழ்வில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னும் போது ராங் பிரசிடென்ட்டை உருவாக்கி ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதில் தொடர்ச்சியாக திரும்ப சொல்லப்படுறது இவர்களுக்காக நடத்தப்பட்ட கூட்டம். இந்த கட்சிக்காக தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் நேரம் ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் அவங்க வந்தது இல்லை, தாமதமாக வந்தாங்கன்றது எதிர்கட்சியோட விமர்சனம். முழுக்க அந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாகவும் ஈவெண்ட்டாகவும் இருக்கும்போது தமிழக அரசாக அவங்களுக்கு எதற்காக அந்த நிவாரணத்தை தரணும், அரசு வேலை தரணும் அப்படின்றது எல்லா தரப்புலையும் கேள்வி. இன்னும் கூட்டணி கட்சியில இருக்கிற சிபிஐல இருக்க எம்பி கூட அதை சுப்ராயன் கேள்வியா எழுப்புறாரு, கூட்டணியில் இருக்க எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்கல்ல. பட் பொதுவா உங்களுக்கு அரசாங்கத்துடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது, அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம் அரசாங்கம் நினைச்சா. அன்னைக்கு இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அன்னைக்கு இருந்த அரசாங்கம், காவல்துறை அதிகாரிகள், விஜய் அங்கே போனார்னா ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றத கணிக்க தவறியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு பர்மிஷனை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாம், அல்லது விஜய் அவர்கள் கரூருக்குள்ளே நுழையும் போது ஒரு அசாதாரண சூழல் இங்கே இருக்குது, நிலைமை சரியில்லை, நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு மேலதிகாரிகள் கட்டாயப்படுத்தி அவரை திருப்பி அனுப்பியிருக்கலாம். நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. பல நேரங்களில் நாமளே பார்த்துருக்கோம், ஒரு சம்பவத்தை தடுப்பதற்கு அதிகாரிகள் பல முயற்சிகளை எடுப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு அசாதாரண சூழல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் போது
காவல்துறையினருக்கு அது ஒரு ட்ரைனிங்காகவே இருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அதுதான் வந்து வேலை. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அதை கண்காணிப்பது தான் வந்து அவர்களுடைய பணி. அப்போ அதை தடுப்பதற்கான வேலைகளில் அவங்க ஈடுபட்டிருக்க வேண்டும். அதை ஏன் செய்யவில்லை அப்படின்றதா. நீங்கள் வந்து தாவேகா மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா அப்படின்னா நிறையவே இருக்கிறது. அது மீதான விமர்சனங்கள் இருக்கிறது. பட் பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. ஒரு மீட்டிங்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த பர்மிஷனை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து விதி. இப்போ அங்கே அந்த விதிகள்லாம் வந்து மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த மீட்டிங் பர்மிஷன் நீங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம். அந்த அதிகாரம் உங்கள் கையில இருந்தது. இல்ல, எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்துச்சு அப்படின்றது உண்மை. கடைசி நேரத்துல அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு இவங்க எச்சரித்ததாகவும், வேணாம் இங்கே பேசிட்டு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வலியுறுத்தினாலும் டேவிட்சன் ஆசீர்வாதம் அது எங்க சொல்றாரு அப்படின்னா, நீங்க இதை வந்து அவர் கரூர் பார்டர்ல இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட வேற 500 மீட்டர் முன்னாடி வந்து உள்ள வரும்போது அவங்க வந்து அந்த எச்சரிக்கையை விடல அப்படின்னும் போது நாங்க எச்சரிக்கை இல்ல, அதான் அந்த எச்சரிக்கை கூட வந்து அந்த 500 மீட்டருக்குள்ள இப்ப முதலமைச்சர் சொல்றதை வச்சு நம்ம பார்க்கும்போது காவல்துறை தான் என்ன அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றது. அதனால தான் நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம கேட்கிறோம். அபிஷியலா அவர் தான் முதல் முறையாக அந்த நிகழ்வுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது அவருடைய வேர்ஷனை கொடுக்கிறாரு. அவருடைய வேர்ஷனை கொடுக்கும்போது அட்லீஸ்ட் அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்கலாமா அப்படின்னா தடுத்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை ஏன் செய்யவில்லை அப்படின்ற அந்த கேள்விதான் எனக்கு தோணுகிறது. அதுதான் அப்பவும் வந்து இந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்கலாமா அப்படின்னா ஏதோ சில முயற்சிகளை வந்து காவல்துறை அதிகாரிகளும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸோ அல்லது மேலதிகாரிகள் வந்து இதில் தலையிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை தடுத்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பல காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அதுக்கப்புறம் பேசும்போது ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னது என்னன்னா, அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் தி எண்ட் ஆஃப் த டே அது வந்து காவல்துறை, தமிழக அரசு தான் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க வந்து அங்கே அசாதாரண சூழல் இருக்கு, அங்க மேலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நிகழும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்க மாட்டாங்கன்னு கூட புரிஞ்சுக்கிட்டா கூட நீங்க வந்து அங்க ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஐயம் உங்களுக்கு இருந்திருந்தால் கூட அந்த நிகழ்ச்சிக்கு தடை போட்டிருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும் அப்படின்றது. அதுதான் வந்து தாவேகா தரப்புல ஒரு பெரிய கான்ஸ்பிரசியா அவங்க பேசுறாங்க.